வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மளை எதிராளி நம்மளை செல்லாத காசாக மாற்றிட்டான். 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத அளவில் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் மாற்றிட்டான். அப்போ அப்பேற்பட்ட சூட்சுமத்தை கையாண்டு, அப்பேற்பட்ட செய்வனையை கையாண்டு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம வம்சாவழியும் 10 பைசாவுக்கு எவனும் மதிக்காத அளவில் ஒரு செல்லாத காசாக நம்ம குடும்பத்தை மாற்றிட்டான் அப்படின்னக்கூடிய ஒரு சூழல்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வர போகிறோம், அவன் எப்படி அந்த செயலை செஞ்சான் அப்படின்னக்கூடிய 2 விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மொதல் விஷயம், நம்மளை செல்லாத காசாக மாற்றுறதுக்கு அவன் என்ன பொருள் நம்மக்கிட்ட இருந்து பயன்படுத்தினான். அப்போ செல்லாத காசாக நம்மளை மாற்றுறான் அப்படின்னா, செல்லாத காசாக மாற்றுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலையை நம்மளுக்கு இல்லாத பண்ணுறது, நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தை பொருளாதாரத்தை அழிக்கிறது, நம்மளுடைய விவசாயத்தை அழிக்கிறது, நம்மளுடைய குடும்ப விருத்தியடைய அழிக்கிறது, கெடுக்கிறது, முடக்கிறது. சரிங்களா? இதே மாதிரி நம்ம குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டு போகணும், நம்ம குடும்பத்தில் தெய்வ தேவதைகள் வாசம் செய்யக்கூடாது, நம்ம குடும்பத்தில் சண்டை சச்சுறு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும், நம்ம குடும்பத்தில் ஏவல் பில்லி சூனியம் பேய் பசாசு காத்து கருப்புன்னக்கூடிய ஒரு சம்பவம் அடுத்தடுத்து நிகழ்வு நம்மளுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கணும், நம்ம ஊராக சுத்தணும். அந்த மாதிரி என்னக்கூடிய ஒரு சூழலை நம்ம பைத்தியக்கார நிலைக்கு நம்மளை ஆளாக்கி நம்மளை சுத்தணும். நம்மளை கண்டா யாரும் 10 நிமிஷத்துக்கு மதிக்காத அளவில் இவனும் இவன் குடும்பமோ ஆயிடணும் அப்படின்னக்கூடிய ஒரு சூழலை தான் இவனை செஞ்சு வச்சிருவானுவ. அப்போ இதுக்கு அவனுக்கு பயன்படுத்துகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ நல்லா கூட கோபுரம் நல்லா வாழ்ந்துருப்ப, விவசாயத்தில் கொடிக்கட்டு பறந்துருப்ப, உன்னுடைய வருமானம் உன்னுடைய பிஸ்னஸில் நல்ல முன்னேற்ற வளர்ச்சி எடுத்து ஆரம்பிச்சிருப்ப. சரிங்களா? நல்ல கட்டட கான்ட்ராக்ட் எடுத்திருப்ப, டிராவல்ஸ் வச்சிருந்திருப்ப, லேண்ட் பிஸ்னஸ் பண்ணியிருப்ப, ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிருப்ப, வாதியாராக இருந்திருப்ப, டாக்டராக இருந்திருப்ப. அப்போ இந்த மாதிரியான பல துறைகளை நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி துறையெல்லாம் இருந்த நீங்கள் உங்களை எப்படி செல்லாத காசாக மாற்றினோன்னா, எதிராளி என்ன பண்ணுவான்னா, இவன் நல்லா இருக்கிறான், இவன் எப்படி இந்த மாதிரியான வளர்ச்சிக்கு இவனால் போக முடிஞ்சுது, இவன் எப்படி நல்லா இருக்கலாம், இவனை நம்ம விடக்கூடாது, இவனை நம்ம கெடுக்கணும், பச்சிருப்பு பொறாம அங்கலாப்பு அவனால் தாங்க முடியாது, இல்லை அவனுக்கு கொடுக்கலாங்கள பிரச்சனை வந்திருக்கும், இல்லை சொத்து தகராறு வந்திருக்கும். இந்த மாதிரி போட்டி பொறாமையில் உங்களை என்ன பண்ணிடுவான்னா, உங்கள் கிட்ட இருந்து ஒரு ரூபா காசோ 10 ரூபா காசோ உங்கள் கையிலேருந்து அவன் வாங்க முடியலனா கூட, இல்லை அவங்ககிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து யாருன்னா ஒரு ஆள் விட்டு வாங்க சொல்லியிருப்பாங்க, இல்லை நீங்கள் பழக்க வழக்கத்தில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்துருக்கலாம், அந்த காசை அவங்க வச்சுருந்துருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை இருந்து இந்த காசை எடுத்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இன்னையிலேருந்து ஒரு பொருளாதாரன்றது சென்னையில் இருக்கக்கூடிய வெங்கடேஷுக்கு இனியிலேருந்து வருமானம் வரக்கூடாது, அப்போ அந்த வருமானத்தை முடக்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு சூழலில் உங்கள் கையாலே உங்ககிட்ட காசு வாங்கி போய் அந்த காசை நிறைய பேர் காசு வெட்டி போட்டுறாங்க சொல்லி தெரியுங்களா? அப்போ இன்னையிலேருந்து சென்னையில் இருக்கிற வெங்கடேஷுக்கு காசே போகக்கூடாது, அவனுக்கு எல்லாமே கெடுதலாக தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காசை என்ன பண்ணுவான்னா 2 துண்டாக வெட்டிடுவான். 2 துண்டா ஒரு மாந்திரிகிட்ட கொடுத்து அந்த மாந்திரிக்கு உண்டான பூஜைகளை பண்ணி 2 துண்டாக வெட்டிடுவான். அப்படி 2 துண்டாக வெட்டிட்டானா உனக்கு வருமானம் வராது. உனக்கு அப்படி அதை மீறி வருமானம் வந்தாலும் ஹாஸ்பிட்டலு கோயில் குளம் இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா உன்னுடைய கால்வடி மண் உன்னுடைய துணி இதெல்லாம் எடுத்து போய் வச்சு ஏகம் வளர்த்தி அந்த ஏகத்தில் அந்த கால்வடி மண்ணை போட்டுருவான், அந்த ஏகத்தில் அந்த துணியை போட்டுருவான். என்னிலேருந்து அவன் குடும்பத்தில் எந்த விதமான செல்வங்களும் இருக்கக்கூடாது, எந்த விதமான செல்வ வளங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னக்கூடிய ஒரு சூழலில் ஏகம் வளர்த்தி போட்டுருவானுவா. அப்போ அந்த மாதிரியான துணியை ஏக வளர்த்தி போட்டுருவாங்க, அந்த காசை வெட்டிடுவாங்க. இல்லை ஒரு தெய்வத்துக்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட வாங்கி போகிற காசை எடுத்து போய் வச்சு அந்த காசை நல்லா செல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்க, நல்லா செல்லாத அளவுக்கு தரையில் போட்டு நல்லா தீத்திடுவாங்க. தீத்திட்டு என்ன பண்ணிடுவான்னா, அவன் குடும்பத்தில் இந்த காசு போலேயே அவனும் அவன் வாழ்க்கையிலையும் அவன் செல்லாத மனுஷனாக மாறிடணும், அவன் வாழ்க்கையில் எந்த காரியமும் செல்லக்கூடாது அப்படின்னக்கூடிய அளவில் ஒரு செல்லாத காசாக மாற்றிடுவான். நம்ம கிட்ட வாங்கினோம் அந்த நல்ல காசை செல்லாத காசாக மாற்றி ஒரு தெய்வத்தை அதர்வனம் பண்ணி அவனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான். தெய்வத்தை ஒரு அதர்வனம் பண்ணி, இல்லை கரெக்டான இல்லை தப்பு உங்கள் பேரில் இருந்திருக்கலாம், ஏதாச்சும் தெரியாத முறையில் ஒரு தவறுதல் அப்படின்றத நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த தவறுதலை முன் வச்சோ, இல்லை அவனுடைய மாந்திரிகத்தை திமிர முன் வச்சோ, மாந்திரிக சக்தியை முன் வச்சோ, உன்னுடைய காசை உங்ககிட்ட இருந்த வாங்கி பண்ண பொருளை வச்சு உனக்கு செய்வன அப்படின்னக்கூடிய ஒரு சூழலை செஞ்சு உன்னை செல்லாத காசாக மாற்றினான். அப்போ பாருங்க, நம்ம கிட்ட இருந்த காசை வாங்கி போய் அந்த காசை நல்லா தரையில் போட்டு தீர்த்தி ஒரு செல்லாத காசாக மாற்றிட்டான். காசை நல்ல காசை 2ஆக வெட்டி மந்திரம் மாந்திரிகம் படித்து காசை வெட்டி நம்ம காசை செல்லாத காசாக மாற்றிட்டான். இன்னிலேருந்து அவனுக்கு பொருளாதாரம் இழப்பீடாகணும், எல்லாமே வரையமாகணும் என்னக்கூடிய ஒரு சூழல் பண்ணிட்டாங்க. அப்போ ஏகத்துக்குள்ள போட்ட காசை நம்ம எப்படி வெளியெடுக்கிறது, கடலுக்குள்ள போட்ட எப்படி காசை நம்ம வெளியெடுக்கிறது, 2 துண்டா வெட்டின காசை எப்படி மறுபடியும் நம்ம அதை செல்லாத காசா நல்ல காசா மாத்துறது.
சரிங்களா? இந்த மாதிரியான செயல்லாம் செஞ்சு செல்லாத காசாக மாற்றின நம்மளை இப்போ மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் இழந்து போன பொருளை, நடக்காத விஷயத்த, நொடிஞ்சு போன குடும்பத்தை, நொந்து போன குடும்பத்தை, வேதனையில் இருக்கிற குடும்பத்தை மறுபடியும் எப்படி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வரணும், மறுபடியும் எப்படி திருப்பணும், இந்த வேலையை நம்மளுக்கு திருப்பணும், நம்மளுக்கு இருக்கக்கூடிய நேரங்காலத்தை மறுபடியும் நம்மளுக்கு சாதகமாக மாற்றணும், நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தை நம்மளுக்கு சாதகமாக மாற்றணும், நம்மளுடைய விவசாயத்தை நம்மளுக்கு சாதகமாக மாற்றணும், நம்மளுக்கு நடக்கக்கூடிய சுப காரியத்தை நல்ல முறையில் மாற்றணும், நம்மளுடைய பிஸ்னஸை நல்ல முறையில் மாற்றணும். அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூட்சும ரகசியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் செல்லாத காசாக உங்களை மாற்றத்துக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது, நிறைய தாந்திரிகள் இருக்குது, நிறைய மாந்திரிகள் இருக்குது. சரிங்களா? ரொம்ப 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 சங்கட்டம் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் போய் மாட்டிக்கினீங்கன்னா நீங்கள் மீண்டு வரது. நிறைய கோயில் குளம் போயிருப்பீங்க, நிறைய பூஜைகள் பண்ணியிருப்பீங்க, நிறைய யாகங்கள் பண்ணியிருப்பீங்க, நிறைய கழுப்பு வச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலை செலவு பண்ணி 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 உங்களால் மீண்டு வந்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட காரியம். ஏன்னா அவன் ஒரு விஷயம் அல்ல, உனக்கு பல விஷயம் பண்ணிட்டான் வாழ்க்கையில். எதுவுமே நீ போய் வருமானம் வரலன்னு நீ போய் ஒரு பூஜை பண்ண அப்படின்னா குடும்பத்தில் வந்து நோய் நொடி ஏற்பட்டுரும். நோய் நொடி சரி பண்ண நீ போனா குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை அப்படின்றது பண்ண. அப்போ உன்னை அடி மேலே அடி அடிச்சிருப்பான், ஆடி மேலே ஆணி அடிச்சிருப்பான் அவன் குடும்பத்துலேருந்து நீ மீண்டு வரக்கூடாதுன்னு. அப்போ ஒரு அடி இல்லை, பலாயிரக்கணக்கான அடி அடித்து உன்னை வீழ்த்திருப்பான். அப்போ அந்த பலாயிரக்கணக்கான அடியிலேருந்து பல 100 அடியிலேருந்து நீ எப்படி மீண்டு வர்றது? ஒரே டைமில் வெட்டின காசை எப்படி நல்ல காசாக மாற்றுறது? அக்னிக்குள்ள வளர்த்தி அக்னிக்குள்ளே போட்ட காசை அக்னி வளர்த்தி நடக்கூடாதுன்னு போட்டதை எப்படி நடக்கிற மாதிரி பண்ணுறது? அப்போ கீழே துணி போட்டிருப்பான், அந்த துணியை எப்படி நல்ல துணியாக மாற்றுறது? கடலுக்குள்ளே போட்டிருப்பான். இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி இந்த 100 விஷயம் உனக்கு நடக்கக்கூடாதுன்னு போட்டிருப்பான், 10 விஷயம் உனக்கு நடக்கக்கூடாது போட்டிருப்பான், 1000 விஷயங்கள் உனக்கு நடக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருப்பான். சரிங்களா? அப்போ நடக்கக்கூடாது, கெட்டுணும், நடக்கூடாது, இவன் கெட்டு போனோம், நடக்கூடாது, இவன் கெட்டு போனோம், நடக்கூடாது, இவன் கெட்டு போகணும்னு நினச்சி செஞ்ச 1000 விஷயத்தையும் ஒரே நிமிஷத்தில் ஒரே வினாடியில் நீ செஞ்சு முடிச்சா மட்டும்தான் அந்த 10 விஷயத்துலேருந்துமே நீ வெளியே வர. எப்படி? அவன் செஞ்ச 10 விஷயத்தையுமே ஒரே டைமில் நீ செஞ்சால் மட்டும்தான் நீ வெளியே வர. நீ ஒரு வேலையாக தனித்தனியாக செஞ்சு வெளியே வந்தனா உன்னால் எந்த ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாது. அவன் செஞ்ச 10 செயலையுமே, அவன் முடக்கின 10 விஷயத்துமே நீ ஒரே விஷயத்தை கையாண்டு அந்த 10 விஷயத்தையுமே நீ வெளியே தரணும். இப்படி எடுத்தாந்தா மட்டும்தான் உன்னுடைய வேலை திரும்பி உனக்கு ரிபேஷ் ஆகாது. நீ எந்த காரியம் எந்த பூஜைகள் பண்ணாலும் உனக்கு திரும்பி ரிட்டர்ன் ஒன்று அடிக்காத இருக்கும். உனக்கு அடிக்காத நீ அந்த காரியத்திலேருந்து நீ வெளியே வரலாம். நீ ஒரு அவன் செஞ்ச 10 விஷயத்தில் 9 விஷயம் விட்டுட்டு ஒரு விஷயத்தில் மட்டும் நீ வெளியே வரணும்னு நினச்சினா மீதி 9 விஷயம் ஒன்று வந்து அடிக்கும். அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு 9 விஷயத்தை மட்டும் நீ வெளியேற்றணும்னா அந்த ஒரு விஷயம் ஒன்று வந்து அடிக்கும். அப்போ வாழ்க்கையில் நீ செல்லாத காசா போகிறதுக்கு உண்டான அனைத்து சூழ்நிலையுமே அவன் செஞ்சுட்டான். இப்போ மறுபடியும் அந்த ஒரே வேலையை வச்சு, நான் சொல்லக்கூடிய மெத்தடில் அந்த ஒரு வேலையை வச்சு நீங்கள் 10 வேலையை வெளியே கொண்டாந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறீங்க, வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழறீங்க அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான சூப்பரான மாந்திரிக பரிகாரம், சூட்சம பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை கையாண்டு நீங்கள் வெளியே வாங்க. மற்ற பிரச்சனைலேருந்துமே நீங்கள் வெளியே வாங்க. இப்போ இந்த பரிகாரத்தில் நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் வருமானத்தை நீங்கள் திருப்பி எடுத்தாரீங்க, உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் திருப்பி எடுத்தாரீங்க, உங்கள் குடும்ப குலதெய்வத்தை நீங்கள் திருப்பி எடுத்தாரீங்க, உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் திருப்பி எடுத்தாரீங்க, உங்கள் சொல்வாக்கை நீங்கள் திருப்பி எடுத்தாரீங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் திருப்பி எடுத்தாரீங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அனைத்து விதமான அதிர்ஷ்டத்தையும் நீ திருப்பி எடுத்தாந்து மறுபடியும் தன் வசமாக மாற்றி உனக்கு சாதமாக உன் வாழ்க்கையை நீ வாழ போகிற இந்த பரிகாரத்தை செஞ்சு. இது அப்பேற்பட்ட ஒரு சூட்சம பரிகாரம். 10 லட்சம் செலவு பண்ணி நீ ஒரு விஷயத்தை பண்ணா கூட நீ ஜெயிக்க மாட்டானா, அந்த ஒரு விஷயத்தை பண்ணி நீ ஜெயிச்சிருவ. சரிங்களா? நானே ஒருத்தவனுக்கு ஒரு காரியங்கள் நடத்தணும்னாலும் இந்த விஷயத்தை பெரிய பெரிய மாந்திரிவாதிகள் மட்டும்தான் இந்த விஷயத்தை கையாளுவாங்க. அது எந்த விஷயம் தான் நினைக்கிறீங்க? அதை பாருங்க, அதுதான் அந்த விஷயம். இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துங்க. இதில் நான் காவி கலரில் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதே என்ன நீங்கள் காவி கலர் காட்டுறீங்கன்னு திருப்பிலாம் கேட்டுறாதீங்க. சரிங்களா? நீங்கள் வெள்ளை கலர் துணியில் மஞ்சளை நினச்சி மஞ்சள் தண்ணியில் நினச்சிட்டா, இல்லை மஞ்சள் கலர் துண்டு வாங்கிட்டு இல்லை மஞ்சள் கலர் துணி வாங்கிட்டு நீங்கள் அதை மஞ்சளில் நினச்சா ஆக மொத்தம் அதில் மஞ்சள் இருக்கணும். சரிங்களா? அப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை வச்சு பண்ணலான்னா, கருப்பசாமி, மதுரை வீரன், காளியம்மன், அங்காள பரமேஸ்வரி, துர்க்கை, வாராகி, இந்த மாதிரியான தெய்வத்தை எந்த தெய்வத்தை வேணாலும் நீ சூஸ் பண்ணிக்க. விநாயகர் பெருமான் ஏதாவது வேணாலும் நீ சூஸ் பண்ணிக்க. உன்னோட இஷ்ட தெய்வம்
இந்த தெய்வம் என்னை கைவிடாது அப்படின்றக்கூடிய ஒரு தெய்வத்தை நீ பக்காவை சூஸ் பண்ணிக்க. செய்யக்கூடிய நாள் அமாவாசை, பௌர்ணமி. பெண் தெய்வமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. ஆண் தெய்வமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளை நீ சூஸ் பண்ணிக்கிட்டு நீ செய்யக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கூடாதுன்னு சொல்லிட்டானா, சரி இப்போ உதாரணத்துக்கு நான் கருப்புசாமி முன்வைக்கிறேன். இப்போ கருப்புசாமி வச்சு இந்த வேலையை நம்ம செஞ்சு எல்லாத்தையும் எப்படி திருப்பி எடுத்தாங்க. இப்போ கருப்புசாமி கோயிலுக்கு நான் போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு துணி தேவையான அளவுக்கு நீட்டு வாங்கிக்கலாம். இது வந்து 1 மீட்டரோ 1.5 மீட்டரோ அந்த மாதிரி அளவுக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்போ ஒரு 3 தேங்காய், 5 எலுமிச்சை பழம், அங்கே இருக்கக்கூடிய பூசாரிக்கு தட்சணை 100 ரூபாயோ 200 ரூபாயோ 300 ரூபாயோ 500 ரூபாயோ, அது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி. அப்போ பூமாலை, ஊதுவத்தி, கற்பூரம், பன்னீர் பாட்டில் இதெல்லாம் நீ வாங்கிக்கின்னு சாமி செப்பரேட்டாக தனியாக இருந்ததுன்னா நீயே போய் நின்று செய்யறதுக்கு உண்டான வசதி இருந்ததுன்னா நீ செஞ்சுக்கி. சாமிக்கு எல்லாமே கருப்பு சாமி இருந்தால் சரக்கு, சுருட்டு, கருவாடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணுறன்னா சாமி கிட்ட போயிடு. கருப்பு சாமி, என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சு இதெல்லாமே தடுத்து நிறுத்திட்டாங்க. இன்னையிலேருந்து இந்த வேலையெல்லாம் நடக்கணுன்றதுனால தான் இந்த காப்பு கட்டுற முறையை நான் பயன்படுத்தி இந்த வேலையெல்லாம் நான் எனக்கு சாதகமாக திருப்ப போகிறேன். அதை நீ தான் எனக்கு நல்ல முறையில் செஞ்சு கொடுக்கணும். இது வந்து என்னுடைய நல்லதுக்காக தான் நான் பண்ணுறேன், யாரையும் அழிக்கணும்னக்கூடிய ஒரு நோக்கத்தில் நான் செய்யலை அப்படின்னக்கூடிய இந்த வார்த்தையை தெளிவாக முன் வச்சிருங்க. சரிங்களா? அப்போ ஒரு தேங்காயை உடைச்சிருங்க. 2 எலுமிச்சை பழத்தையும் 11 ரூபாய் படிக்காசு 100 ரூபாயோ கருசாமி கிட்ட நீங்கள் காலையில் வச்சிருங்க. சரிங்களா? வத்தி, வெத்தலை பாக்கு, கல்புரை இதெல்லாம் ஏற்றி பூஜை படையல் மாலைகள்லாம் போட்டு எல்லாமே பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கருசாமி கிட்ட உக்காருங்க. உக்காந்து இந்த மாதிரி ஒரு நீட்டு துணி எடுத்துங்க. ஒரு 1 ரூபா இல்லை ஒரு 1.25 ரூபா காயின் எடுத்து இந்த துணிக்கு சென்ட்ராக நடுமையமாக வச்சுக்கிடுங்க. கருப்பா, என்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நல்ல முறையில் நடக்கணும், நீ தான் இதுக்கு காவலாக நின்று சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சு இங்கே போட்டுருங்க. இந்த 11 முடிச்சில் இந்த துணியில் 11 முடிச்சு போடணும். ஒரு துணியில் 6 முடிச்சியும் ஒரு பக்கத்தில் 5 இருக்கணும். இந்த சென்ட்ரா போகிறீங்க தெரியுமா, இது கணக்கு கிடையாது, இது கணக்கு இல்லை. அப்போ எதிராளி உனக்கு என்ன பண்ணால், இவன் குடும்பத்தில் இவன் கையில் காசே தங்கக்கூடாது அப்படி சொல்லி அங்கே காசை வெட்டணும். இவன் குடும்பத்தில் வருமானமே இருக்கக்கூடாது, காசே இருக்கக்கூடாது சொல்லி ஏகம் வளர்த்தி காசை போட்டான். எல்லாமே பண்ணி உனக்கு எதுவுமே நடக்கக்கூடாது, கெட்டு போயிடணும், நடக்கக்கூடாது, கெட்டு போயிடணும் சொல்லி அங்கே வேலையை பண்ணிட்டான். அப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா, முடிச்சு நீ போட்டுனியா, இது பொதுவான முடிச்சு. இப்போ முடிச்சு நீ என்ன பண்ணுறனா, என்னுடைய எதிராளி என்னுடைய தொழில் கெட்டு போயிடணும், நடக்கக்கூடாதுன்னு நினச்சி தடை பண்ணியிருந்தானா, என்னையிலேருந்து அந்த தொழில் வந்து நல்ல முறையில் நடக்கணும், என்னையிலேருந்து நல்லா நடந்து நல்ல முறையில் வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி முடிச்சு நீங்கள் இதில் இப்படி போட்டுக்குங்க. இதை நான் இரண்டே முடிச்சு போட்டுக்கிறேன், அதை பார்த்து குழம்பிடாதீங்க. முடிச்சு இதை போட்டியா, 2வது முடிச்சு என்னன்னு போடுவேன், உனக்கு என்ன தேவை, என் குடும்பத்தில் என்னுடைய தெய்வ தேவதைகள் வந்து அனுகிரகம் வரக்கூடாது நினைச்சு அவன் தடை பண்ணியிருந்தானா, இன்னையிலேருந்து என் குடும்பத்துக்கு என்னுடைய குலதெய்வம், என்னுடைய இஷ்ட தெய்வம், அனைத்து விதமான தெய்வ தேவதைகளுடைய அனுகிரகம் அருளாசியும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கிடைக்கணும், என் குடும்பத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இதை போடணும். அவன் நடக்கக்கூடாதுன்னு போட்டிருப்பான், நீ நடக்கணும்னு நினச்சி இதை முடிச்சு போடணும். போட்டியா? அப்போ உனக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ 11 வேண்டுதல், எதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காதோ இதெல்லாம் இன்னிலேருந்து நடக்கணும்னு சொல்லி ஒரு முடிச்சியா சொல்லி போட்டுக்கினே வா, சொல்லி போட்டுக்கினே வா. இப்படி போட்டுட்டு அவர் காலையில் இதை வச்சுட்டு 3 எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி ஒரு கல்புரத்தை ஏற்றி பூஞ்சி விட்டுடுங்க. பூஞ்சி விட்டு அவர் காலையில் வச்சிடு. இதை அவர் காலையில் வச்சு எடுத்தாந்து அவர் கையில் கட்டுறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருந்தால் அவர் கையில் நீ அதை கட்டிடு. கத்தி வச்சுருவார் பாரு, அவர் கையில் நீ அதை கட்டிடு. சரி, அதை கத்திட்டு வத்தி கல்புரம் பாட்டெல்லாம் ஊற்றி சரக்கெல்லாம் ஊற்றி படிச்சிடுங்க. இல்லை அங்கே எதனா அரச மரம் இருந்ததுன்னா அந்த அரச மரத்தில் வடக்கு பார்த்து கிளையெல்லாம் படிச்செடுத்து போய் வச்சுக்கின்னு நீங்கள் அதில் அந்த வடக்கு பார்த்து கிளையெல்லாம் கட்டிடுங்க. இதை கட்டிட்டீங்கன்னா 100% நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் நீ செஞ்சு கரெக்டாக இதை செஞ்சுட்ட அப்படின்னா நீ வாழ்க்கையில் உனக்கு எதெல்லாம் நடக்கூடாதுன்னு அவன் செஞ்சினானா இது எல்லாமே திருப்பி நீ கொண்டான்ட்ட. அடுத்த 11வது நாள்லேருந்து இல்லை அன்னையிலேருந்தோ உன்னுடைய கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். உன்னை விட்டு போன பொருள்கள் எல்லாமே திரும்பி வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே சொப்பனத்தில் உனக்கு காமிக்க ஆரம்பிச்சிடுவாங்க.
தெய்வங்கள் பேச ஆரம்பிச்சிடும். உனக்கு எதெல்லாம் தடைப்பட்டு நின்று எல்லா காரியங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ கருப்புசாமி முன் வச்சு நான் அந்த விஷயத்த நான் செஞ்சேன். அப்போ நீ காளி கோயிலில் நீ செய்யறதா இருந்தாலும், இல்லை மலையாள மதுரையர்கிட்ட செய்யறதா இருந்தாலும், இல்லை முனீஸ்வரர்கிட்ட நீ செய்யறதா இருந்தாலும், அந்த தெய்வத்தை நான் சொன்ன மாதிரி வச்சு பண்ணிவிடு. இல்லை தெய்வத்துக்கிட்ட உட்காந்து பண்ண முடியாதுன்னா பூசாரி கிட்ட இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு எல்லாமே பண்ணிவிடுங்க. வாசலில் உட்காந்துக்கின்னு அந்த கோயிலுடைய வாசலில் உட்காந்துன்னு கல்பூர் தெரிய விட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணி ஒரு கவரில் படித்து பூசாரி கிட்ட கொடுத்து இது காலில் வச்சு படிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்தாந்து நீங்கள் அந்த கோயிலில் சூளம் இருக்கும், அந்த சூளத்துலேயும் நீங்கள் கட்டலாம். இல்லை நிறையா கோயிலில் வந்து அரச மரம் ஆலமரம்லாம் அரச மரம் இருக்குது, அரச மரத்தில் நீங்கள் கட்டிடுங்க. கட்டிட்டீங்க அப்படின்னா நீ இழந்த பொருளாதாரம் எத்தனை விஷயத்த உன்னை தடைப்படுத்தினாலும் அத்தனை விஷயத்துலேருந்துமே நீ டக்கு 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 டக்குன்னு மேலே வந்துடுற. அப்போ வாழ்க்கையில் நீ செல்ற மனுஷனாயிடுற. சொல்வாக்கு செல்வாக்கு உனக்கு வெல்லுது. வாழ்க்கையில் இழந்த பொருளாதாரத்தை எல்லாத்தையுமே மறுபடியும் நீயே திருப்பி எடுத்தார. இதுக்கு எந்த மாந்திரிகவாதியும் வேணாம், எந்த தாந்திரிகவாதியும் வேணாம். இதை நீயே எடுத்தாந்து நீயே உன்னுடைய பொருளாதாரத்தை திரட்டி அதாவது நீயே பண்ணிக்கிற. உன்னுடைய வேண்டுதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தெய்வத்துக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணு, பொங்கல் வச்சு அன்னதானம் போடு அந்த சாமிக்கு. ஏன்னா இது தெய்வத்தை நிறுத்தி செய்கிற வேலை. ஒரு தெய்வத்தை நிறுத்தி செய்கிற பலாயிரம் மக்கள் போய் கும்பிடுவோம் அந்த சாமியை. அப்போ அந்த சாமியை நீ என்ன பண்ணுறனா, கருப்பா நெல்லு இந்த வேலையை எனக்கு நீ செஞ்சு கொடு, மக்கள் வேலையை நீ எனக்கு செய், ஆனால் எனக்கு இந்த வேலையை முன்னாடி நீ எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி நீ சொல்லாத சொல்லி சாமியை நிறுத்தி நீ செய்கிற வேலை இது. இது காப்பு கட்டி வேலை வாங்குற முறை. ஒரு மனுஷனை கட்டி வச்சு வேலை வாங்குற முறை. ஒரு தெய்வத்தை ஒரு மாந்திரிகவாதி எப்படி அதர்வனம் பண்ணி அடித்து உதச்சி அவன் குடும்பத்தினுடைய தாலியார் கழுத்தருன்னு செஞ்சானோ அதே மாரி அன்பு கட்டளை போட்டு ஒரு தெய்வத்தை நீயும் அதர்வனம் பண்ணி கட்டி வச்சு வேலை வாங்குற முறை. பலாயிரம் பேருக்கு ஆசி வழங்கக்கூடிய தெய்வம் ஒரு ஆளுக்கு மட்டும் ஆசி வழங்கும். ஒரு ஆளை மட்டும் ஸ்பெஷலாக பார்த்து உன்னுடைய கவனத்தை டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு மெத்தடை தான் நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் பெரிய பெரிய மாந்திரிவாதிகள் கையாளக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? உங்களுக்கு நான் பொதுமக்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இது மிக மிக ஒரு ரகசியமான முறை, மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த முறை. இந்த முறையை பயன்படுத்தி நீ ஜெயிச்சு வா வாழ்க்கையில். இந்த முறையை நீ பயன்படுத்தி ஜெயிச்சு வா. உன்னுடைய காரியங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு அந்த அம்மனுக்கோ அந்த அப்பனுக்கோ எந்த தெய்வத்தை வச்சு பண்ணுறியோ நல்லா குளிர பாலாபிஷேகம் பண்ணி நல்லா நெய்வேத்தியம் வச்சு பொங்கல் வச்சு படிச்சுட்டு நல்லா மாலைகள்லாம் வச்சு ஆடைகள்லாம் கொடுத்து மாலை வச்சு படிச்சுட்டு உங்களால் முடிஞ்சு ஒரு 30 பேருக்கு 40 பேருக்கு 50 பேருக்கோ அன்னதானம் போடு, நிறைய பேருக்கு அன்னதானம் போடு. அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் அந்த தெய்வத்துக்கு நீ தெய்வத்தை நிறுத்தி வேலை வாங்கணும்ல. ஒரு பிரச்சனைக்கு முடிக்கிறதுக்காக ஒரு தெய்வத்தை கட்டி வச்சு வேலை வாங்கணும்ல. இது பாலாபிஷேகம் பண்ணி நீ தேங்காய் செத தேங்காய் உடச்சா அந்த தெய்வம் அந்த கட்டிலேருந்து அதை விடுவிச்சு விடணும்ல. நீ அதுதான் சொல்கிறேன். உள்ளே போகிறதுக்கும் நான் வழி சொல்கிறேன், உள்ளே போய் வெளியே வரத்துக்கும் நான் வழி சொல்கிறேன். இது ரெண்டையுமே நீங்கள் கட்டாயமே செய்யணும். செய்யும்போது உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாகுது. உன் பிரச்சனைலேருந்து நீ வெளியே வர. சரிங்களா? அப்போ இதுதான் செல்லாத காசா நம்மளை மாற்றிட்டானுங்கன்னா நம்ம வாழ்க்கையில் செல்ற காசா மாற்றுற விஷயங்கள் வந்து இதுதான் மக்களே. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் வெளியே வாங்க. ரொம்ப ரொம்ப உன்னதமான முறை. இந்த முறையை நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த வீடியோ ஒரு முறைக்கு 3 முறை நல்லா நான் என்ன விஷயங்கள் சொன்னோன்னா அதை பார்த்து நீங்கள் கையாண்டு நீங்கள் அதிலிருந்து வெளியே வாங்க. நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உங்களுடைய நோய் தொற்று போயிடும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் வந்துடும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வங்கள் உங்ககிட்ட வந்துடும். எல்லா வளங்களும் உனக்கு வந்து நீ 11 முடிச்சுக்கு நீ கேட்டல, அந்த 11 முடிச்சுக்கு உண்டான வேண்டுதலை நல்ல முறையில் உங்கள் இஷ்ட தெய்வமோ உங்கள் குலதெய்வமோ உங்களுக்கு முடிச்சு கொடுத்து உங்களுக்கு சகல விதமான இழந்ததையும் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்து நல்ல அனுகூலத்தோட வாழ்க்கையில் பணங்காசு பெருப்போட வாழ்ந்து காட்டுவீங்க. சரிங்களா? கெட்டு போனவங்க கூட, அதாவது வந்து இல்லாதப்பட்டவங்க கூட அவன் ரோட்டில் நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு கஷ்டம் தெரியுது. ஆனால் நம்ம ஒரு வெள்ளையும் ஜலியமாக நடந்துட்டு நம்ம நடக்கக்கூடிய ஊரில் நம்ம வாழக்கூடிய கிராமத்தில் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நல்லா வெள்ளையும் ஜலியமாக காரு பங்களாலாம் வாழ்ந்துட்டு திடீர்னு ஒன்றும் இல்லாத நடந்து போகக்கூடிய வேதனை நரக வேதனை. நோய் நொடி இல்லாத ஆட்டம் பாட்டனை நம்ம வாழ்ந்துட்டு நம்ம கையகாலம் முடக்கி வச்சுட்டானோ நம்ம உடம்புல வந்து பிணிப்பிடியை ஏவி நம்ம முடங்கிட்டோன்னா அதுவும் நரக வேதனை. இந்த மாதிரி வேதனையிலலாம் இருக்கிற நீங்கள் வெளியே வரணும் அப்படின்றதுனால தான் இந்த முறையை நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு பல பேர் பல விதமான ஃபோனு அடித்து நீங்கள் கதறீங்க. நான் கடவுள் கிடையாது, ஒரு கையை காமிச்சு உங்கள் பிரச்சனையெல்லாம் நான் கொண்டாடாத அளவுக்கு. ஆனால் நான் கடவுள் இல்லைனாலும் ஒரு வேலைக்கு அதுக்கு எதிர்மறையான வேலை சூழ்ச்சி தெரிஞ்ச ஒரு அற்புத ஒரு ஆற்றல் படைச்சவன் நான்.
அது எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அனைத்து விதமான சூட்சும வழியும் எனக்கு தெரியும். அந்த சூட்சும வழி அந்த பிரபஞ்சத்தை கேட்டு என் கருப்பசாமி கேட்டு என்னுடைய தவ வலிமையிலேருந்து நான் கேட்டு எடுத்து நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் இதுலேருந்து எப்படி வெளியே வரலான்றது. சரிங்களா? அந்த முறையை தான் நான் உங்களுக்கு நான் சொல்லின்னு இருக்கிறேன். ஆனால் இதை குதிரை காலில் மட்டும் கட்டிடாதீங்க, சாமி காலில் மட்டும் தான் கட்டணும். குதிரை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, தெய்வத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். சரிங்களா? அப்போ மக்கள் எல்லாமே இருக்கக்கூடிய சூனியத்திலிருந்து வைப்புகளிலிருந்து வெளியே வரணுன்றதுனால தான் இந்த மாதிரி எளிமையான முறைகளை பவர்ஃபுல்லான வேலையை நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது சும்மா ஒரு துணியில் எடுத்துமே காட்டுறதுனால இது சாதாரணமான வேலை கிடையாது. ஒரு தெய்வத்தை நிறுத்தி வேலை வாங்குற வேலை. ஒரு பெரிய சக்தி படைச்ச ஒரு மாந்திரிவாதி எப்படி செய்யணும் அதே மாதிரி சாதாரண மனுஷனாகப்பட்ட நீங்க இந்த வேலையை நீங்க செய்யணும் அப்படின்றதுனால தான் இதை நான் இந்த முறையை நான் கொடுக்குறேன். பக்காவா பிளான் பண்ணுங்க. பக்காவா 11 விஷயங்கள் நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு வீட்டிலேயே யோசனை பண்ணி எழுதிங்க. எந்தெந்த காரியங்கள் நடக்கலன்றத நீங்க யோசனை பத்தி முன்கூட்டி எழுதி வச்சுக்கங்க. எந்த காரியத்தெல்லாம் ஒரு பக்கத்துக்கு 5 முடிச்சு ஒரு பக்கத்துக்கு 11 முடிச்சு கேட்க போறேன்றத யோசனை பண்ணி நீங்க கேட்டு எழுதி இந்த விஷயத்தை நீங்க போடுங்க, கட்டுங்க. கட்டி நீங்க பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து காட்டுங்க. சரிங்களா? இந்த மாதிரியான அமானுஷ்யம் சார்ந்த பிரச்சனை நீங்க மாட்டின்னு இருக்கிறீங்க. நீங்க இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னக்கூடிய ஒரு முறையை அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். இதை மாந்திரிகவாதியும் பயன்படுத்தலாம், சாதாரணமான மக்களும் பயன்படுத்தி இதை வெற்றி பெற்று வெளியே வரலான்றது தான் என்னுடைய வேண்டுகோள். மக்களே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். சரிங்களா?